ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளிக்கிழங்கு புட்டு வடை ரெண்டுமே ரெடி. சூப்பராக இருக்குங்க. என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இது மரவள்ளிக்கிழங்கு புட்டா? ஆமாம், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. மரவள்ளிக்கிழங்குல புட்டு வடை செஞ்சுருக்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பசங்களுக்கு நீங்கள் ஈவினிங்கில் செஞ்சு கொடுக்கலாம். நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நான் என்ன காமிச்சிட்ருக்கேன்றது எல்லாருக்குமே தெரியும். ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் ஏதாவது செய்யணும் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். என்ன ஸ்நாக்ஸ் இதை வச்சு செய்யலாம் அப்படின்றது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து புட்டு தாங்க செய்ய போகிறேன். இது வந்து கேரளாவில் வந்து கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபேமஸான இது. காலைல அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபனே வந்து கப்பக்கிழங்கு புட்டு வடை இதுதான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க மேக்ஸிமம். இப்போ நான் அது தாங்க செய்ய போகிறேன். கப்பக்கிழங்கு நம்ம ஊரில் வந்து மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவோம். மரவள்ளிக்கிழங்கு புட்டு அப்புறமா வடை செய்யலான்னு பிளானில் இருக்கேன். எந்த அளவுக்கு செய்வேன்றது தெரியல. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. யாருக்கெல்லாம் புட்டு வடை செய்ய தெரியும் அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது என்ன பண்ணலாம், லைட்டாக நான் கடையில் வாங்கும்போதே கட் பண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த தோலெல்லாம் முதல்ல சீவிட்டு அதுக்கப்புறமா அலசிக்கலாம், சரிங்களா? சீவிட்டேன். நம்ம சீவும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு மாதிரி ரோஸ் கலரில் தெரியுதுங்களா? இந்த மாதிரி இருந்ததுன்னா கிழங்கு வந்து நல்லா வேகும், நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது பாருங்கள், இன்னும் 2-3 இருக்குது. அதில் ஃபுல்லாக சீவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. நம்ம சீவி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து துருவு தான் போகிறோம். நம்ம இதை வந்து துருவி வேக வைக்கணும். கப்பங்கிழங்கு புட்டு கேரளாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கப்பங்கிழங்கு. நம்ம ஊரில் மரவள்ளிக்கிழங்கு. அதுதாங்க. இந்த அடிப்பகுதி வந்து நம்ம வெட்டி தான் எடுக்க போகிறோம். அதனால் இந்த பக்கம் நான் சீவலை. ஓகேங்களா? ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சிட்டேன். இந்த பாருங்கள், சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு சீவி எடுத்தாச்சு. இந்த மாதிரி ரோஸ் கலரில் இருக்கணுங்க கிழங்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி ரோஸ் கலரில் இருந்ததுன்னா கிழங்கு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப முத்தி போகல. சில கிழங்கு ரொம்ப முத்தின மாதிரி இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இல்லை, நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை நல்லா அலசிடுங்க. அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம துருவி எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி செய்ய தெரியும்ன்றது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அலசி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் சீவிட்டுருக்கேன். நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இட்லி குண்டால போட்டு நம்ம வேக வைக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போதே நல்லா அப்படியே உதிரியாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஃபுல்லாக சீவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா துருவி எடுத்துட்டேன். இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கப்புறமா இட்லி குண்டால அந்த நெய் வாசனை நல்லாயிருக்கும். நெய் தடவிட்டோமா, இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அவ்வளோதாங்க. இதை எடுத்து அப்படியே வைக்க வேண்டியது தான். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் செஞ்சுக்கோங்க. இட்லி குண்டால தண்ணி ஊற்றி ஆவி காட்டுறதுக்காக இப்போ மொத்தத்துமே நான் வச்சுட்டேன். பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேகணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா. இப்போ வந்து பாருங்கள், கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து வடை செய்யலான்னு. புட்டு வடை ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் புட்டு வடை. அதனால் இதில் நம்ம வடை செஞ்சு பார்க்கலாம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இதில் வடை செய்ய தெரியுன்றது சொல்லுங்கள். நம்ம செய்கிறது வந்து இது என்ன கிழங்கு நீ சொல்லு? கப்பக்கிழங்கு. தமிழில் நம்ம அது வந்து மரவள்ளிக்கிழங்கு. இது வந்து மரவள்ளிக்கிழங்கு. நான் டக்குன்னு மறந்துட்டேன், அதனால தான் அவரை கேட்டேன் நான். கப்பக்கிழங்கு நம்ம தமிழில் வந்து மரவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து நம்ம வடை செய்ய போகிறோம். ஒரு 15 நிமிஷம் நல்லாவே வந்து வெந்துட்டுருக்கு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ஆவி பறக்க சூடாக சூப்பராக இருக்குங்க. பார்க்கும்போதே நல்லாவே வெந்திருக்கு. கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஒயிட் கலரில் இருந்தது நம்ம வைக்கும்போது. இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி லைட் சாண்டல் கலரில் மாறி இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறமா நம்ம புட்டு வந்து செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கொஞ்சம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. ஒரு பேஷன் எடுத்து வச்சுருக்கேன். இது இன்னும் ப்ராசஸ் இன்னும் முடியல. இதில் வந்து இன்னும் தேங்காய் போடணும். அப்புறமா வந்து நீங்கள் வந்து சக்கரை போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை, இல்லை வெல்லம். அவ்வளோதான். இது போட்டிங்கன்னா முடிஞ்சுது. சரி, இது வந்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வடை செய்யலாம் அப்படின்ட்டு அதுக்கான ப்ராசஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், வடைக்கும் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். மரவள்ளிக்கிழங்குல தான் நான் வடை செய்கிறேன். இது வந்து அப்படி ஒரு இது போட்டுக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பச்சரிசி மாவு. இது அப்படியே வந்து போட்டுக்கோங்க.
சூப்பராக இருக்குங்க, மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை இது எல்லாமே இதிலே போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான மொறுமொறுன்னு மரவள்ளிக்கிழங்கு வடை தான் நம்ம செய்ய போகிறோம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து தண்ணி இருக்கும். அந்த மரவள்ளிக்கிழங்கில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அந்த தன்மை இருக்குது. அதனால் நீங்கள் அதிகமாக தண்ணி விடாதீங்க. இப்போ அந்த நான் மாவில் போட்டு பிசையும் போதே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட தன்மை அப்படியே இருக்குது. பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு. நல்ல மாவு பிசைஞ்சு ரவுண்ட் பிடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து கடாயில் எண்ணெய் வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம வடை வந்து தட்டி போட வேண்டியது தாங்க. நல்லாயிருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒன்று புட்டு செய்யுங்க, இல்லைனா வந்து வடை செய்யுங்க. எனக்கு புட்டும் பிடிக்கும், வடையும் பிடிக்குன்றதுனால நான் ரெண்டும் ஒரே டைமில் செஞ்சு சாப்பிடணும் ஆசை எனக்கு. அதனால தான் நான் செய்கிறேன். இருங்க, நான் தட்டி போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன். பாருங்கள், வடை தட்டி போட்டுட்டேன். எப்படி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். நேரம் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இருக்கிற அந்த சவுண்ட் எல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுக்கணும். மரவள்ளிக்கிழங்கு வடை அவ்வளோதாங்க. வடை பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வடிக்கிறதுக்கப்புறமா எடுத்து அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்கள். வடை பார்க்கும்போதே வடை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ புட்டு தான் ரெடி ஆகணும். புட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு கொடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. மரவள்ளிக்கிழங்கு நல்லா துருவி இட்லி குண்டெல்லாம் வேக வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா பஞ்சு போல் வெந்துடுச்சு. இப்போது நான் வந்து தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை இப்போ நம்ம வந்து போட்டுடலாம். தேங்காய் வந்து உங்களுக்கு கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் திட்டமாக தான் போட்டுக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் தேங்காய் ரசம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் வெல்லமும் போட்டுக்கலாம், ஸ்வீட்டுக்கு சர்க்கரையும் போட்டுக்கலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை தாங்க போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, புட்டு ரெடி. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்கள் வீட்டில் கொடுத்து பார்க்கலாம், என்ன சொல்கிறதுன்னு பார்க்கலாமா? அப்படியே அந்த மொறுன்னு வடையும் செஞ்சுருக்கேன், அதையும் கொடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளிக்கிழங்கு புட்டு வடை ரெண்டுமே ரெடி. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே சத்தானது. இது வந்து மாவு சத்து அதிகம் உள்ள ஒரு கிழங்கு. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது பசங்களுக்கு. இப்போ இது எடுத்துன்னு போய் எங்கள் வீட்டில் கொடுக்கலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பாருங்கள், கஞ்சி செல்லு பார்த்துங்கிறாரு. என்ன சொல்லி பார்க்கலாம். இது மரவள்ளிக்கிழங்கு புட்டா? ஆமாம். நல்லா இருக்கா புட்டு? ஓகே. வடை நல்லா இருக்குல்ல? மொறுன்னு அந்த சவுண்டு கேட்குது நீ சாப்பிடும்போது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புட்டு வடை ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. நல்லாயிருக்கு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுவேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.